இப்படி பல நகரங்களிலும் நாடுகளுடைய தலைநகரங்களிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரான்சினுடைய பல நகரங்களில் கொடிகள் பறக்க விடப்படுகிறது. அதே நேரம் இத்தாலியினுடைய நகராட்சிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உயர்த்துகிற காரியத்தை அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்களோட மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு என்ன சொல்லி காட்டானா, நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, முஹம்மது நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபிமொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும். அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் ஈரானோட இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்றைய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் 717வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழல்ல ஒருபுறம் காசாவினுடைய யுத்தம் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. கடுமையான தாக்குதல்களை அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் மறுபுறமாக வெஸ்ட் பேங்க், ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை நகரங்களில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய வீடுகளை, இடங்களை அபகரிப்பது மாத்திரமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களை ஒவ்வொரு நாளும் கைது செய்து சிறையில் அடைக்கிற காரியத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச மக்கள் எழுச்சியின் காரணமாக இறைவனுடைய அருளால இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய 5 முக்கியமான நாடுகளில் 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்த நிலை உருவாகிற சூழலை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சீனா, ரஷ்யா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் ஸ்டாமர், பிரித்தானியாவினுடைய பிரதமர், வரலாற்று திருப்பமாக தன்னுடைய நாடும் பாலஸ்தீனத்தை இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறார். தற்போது ஐநாவினுடைய கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில், அதே போன்று இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிற அதே நேரம் மொத்தமாக 11 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 197 ஐநா அனுமதி பெற்ற, ஐநாவினுடைய உறுப்புரிமை பெற்ற நாடுகளில் 157 நாடுகள் மொத்தமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நிலை இன்றைய நாளில் ஏற்படும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்திகளுக்கு மத்தியில் பல நாடுகளிலும், குறிப்பாக பிரித்தானியாவில், பிரான்ஸில் என்று பல நாடுகளிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி அந்தந்த நாடுகளின் நகரங்களின், நகராட்சிகளில், அரசு அலுவலகங்களில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சூழலையும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். இப்படி பல நகரங்களிலும் நாடுகளுடைய தலைநகரங்களிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரான்சினுடைய பல நகரங்களில் கொடிகள் பறக்க விடப்படுகிறது. அதே நேரம் இத்தாலியினுடைய நகராட்சிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உயர்த்துகிற காரியத்தை அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு குறுஞ்செய்தியை வாட்ஸ்அப் வழியாக பல பேரும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் கடந்த 717 நாட்களாக தொடர்ந்து அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த சூழல்ல காசா மக்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அவர்களுக்காக மார்க்க ரீதியாக அல்லாஹ்விடத்திலே ஆன்மீக ரீதியில் துஆ கேட்க முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். அத்துஆஉ முகுல் இபாதா என்றார்கள் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை தான் இபாதத்துக்களுடைய தலை என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் அந்த மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தனை செய்து வருகிறோம். அத்தனை சகோதரர்களும் கையேந்தி வருகிறீர்கள், தொடர்ந்தும் நாம் அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த அநியாயத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நம்ம குனூத்துன் நாசிலாவை ஓதி வர முடியும். குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அது எப்படி ஓத வேண்டும் என்பதை தனி வீடியோவாக நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதிலே பார்த்துக்கொண்டு அந்த இபாதத்துக்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதை புதிதாக தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேர்ந்துடும். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ள முடியும் மார்க்க அடிப்படையில். இதை தாண்டி அந்த மக்களுக்காக நாம் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும். இந்த 3 விவகாரங்களை தான் நம்ம அந்த மக்களுக்காக பண்ண முடியும். அந்த மக்களுக்காக பண உதவி செய்ய விரும்புகிற சகோதரர் நான்காவதாக UNRWA என்கிற ஐநாவினுடைய இணையதளத்துக்கு சென்று ஐநா வழியாகவே நீங்கள் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை பண்ண முடியும். UNRWA தான் காசாவுக்குள்ள முழுமையாக தங்களுடைய உணவு விநியோகத்தை செய்யக்கூடிய ஐநாவினுடைய அனுமதி பெற்ற ஒரு அமைப்பாக திகழ்வதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்கிற ஐநாவினுடைய அமைப்புக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியும். இவைகள் தான் அந்த மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்படியான சூழலில் சில சகோதரர்கள், சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், காசா மக்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு சில தவறான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். அதில் ஒன்று தான் இன்றைக்கி முழுவதும் நிறைய சகோதரர்கள் எனக்கே வாட்ஸ்அப்பில் திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு கேட்டால், அடுத்த 72 மணி நேரங்கள் பாலஸ்தீனத்திற்கு, குறிப்பாக காசாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லிட்டு, காசா அதே போன்று பாலஸ்தீன போராளி குழுக்களை அழிப்பதற்காக இஸ்ரேல் 1 லட்சம் படை வீரர்களை கூடுதலாக 2 லட்சம் படையையும் காசாவுக்குள்ள அனுப்புது. இந்த நேரத்தில் முழு உம்மத்தும் கீழே இருக்கக்கூடிய ஒரு துவாவை ஓதுங்க. 72 மணி நேரத்துக்குள்ளாக ஒவ்வொரு துவாவையும் 10 மில்லியன் முறை கூட்டாக ஓத இலக்கு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பிரார்த்தனையை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த பிரார்த்தனையை போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, தயவு செய்து இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் அனுப்புங்கள். அதே போன்று 10 மில்லியன் இலக்கை அடைவதில் உங்கள் பங்கை ஆற்றுங்கள். எதிரிக்கு திட்டங்கள் உள்ளன, அல்லாஹ் சிறந்த திட்டமிடுபவன் என்று சொல்லி ஜஸாக் அல்லாஹ் என்று சொல்லி போட்டு இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்களோட மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு என்ன சொல்லி காட்டானா, நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபி ஆகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, முஹம்மது நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபி மொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் செய்கிறது நன்மை தானே என்று சொல்லி எதையாவது ஒன்று நம்ம பண்ணினோம்னா அந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா என்கிற கேள்வி வரும். நம்ம சமூகத்தில் நிறைய பிழைகள் எங்கே மார்க்க ரீதியாக அரங்கேறுதுன்னு சொன்னால், எதையாவது ஒன்று சொல்லி விடுறாங்க, இப்படி ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது, துவா தானே செஞ்சா நன்மை தானே அப்படிங்கிறாங்க. துவா தானே செஞ்சா நன்மை தானேங்கிறதுல துவா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் இருக்க வேண்டும். எதை செய்கிறதான செஞ்சா நன்மைன்னா எப்போ நன்மையாகும்? நாம் அல்லாஹ்வுடைய தூதரா? இந்த மெசேஜ் அனுப்பினவர் அல்லாஹ்வுடைய தூதரா? அப்படி கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய தூதர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எதை செய்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்களா, திருமறை குர்ஆன்ல இது இருக்குதா, ஒன்றோ குர்ஆன்ல இருக்கணும், இல்லாட்டி ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இப்படியான வழிமுறை இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே இல்லைன்னு சொன்னால், இல்லாத ஒன்றை நாம் செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு நன்மைக்கு பதிலாக அல்லாஹ்விடத்திலே குற்றம்தான் நமக்கு பதிவாக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நன்மைதானே என்று நம்ம முடிவெடுக்க இயலாது. இந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா? பத்ரில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, உஹதில் கொல்லப்பட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் உஹதில் எல்லாம் உஹது வரைக்குமே வந்துட்டாங்க எதிரிகள். மற்ற சந்தர்ப்பங்களில் பல தடவைகள் மதீனா முற்றுகையிடப்படுகிறது, யூதர்கள் வந்து முற்றுகையிடுறாங்க, யூதர்களோடு சேர்ந்து எதிரிகள் வந்து முற்றுகையிடுறாங்க. இப்படி பல யுத்தங்கள் எத்தனை காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரங்கள்லாம் 1 மில்லியன் இந்த துவா ஓதுங்க, 2 மில்லியன் இந்த துவா ஓதுங்க, இத்தனை மில்லியன் அந்த துவா ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, எஸ் ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்தில் இப்படி சுற்றி வளைக்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் இப்படி ஓத சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய
பல் உகதிலே உடைக்கப்பட்ட நேரம் இப்படி ஓத சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தில அம்பு வந்து தெச்ச நேரத்தில் இப்படி ஒரு துஆவை ஒரு 10 மில்லியன் ஓத சொன்னாங்க, 2 மில்லியன் ஓத சொன்னாங்க. இப்படி ஏதாவது வழிமுறை இருக்கும்னா இப்போ நம்ம காசாவுக்காக ஒரு 2 மில்லியன் இந்த வார்த்தையை ஓதுங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கான்னு கேட்டால் இப்படி எந்த விதமான வழிகாட்டுதல்களும் கிடையாது சகோதரர்களே. எனவே இப்படியான செய்திகளை பரப்பாதீங்க. துஆதானே என்று நினைத்து கொண்டு நன்மைக்கு பதிலாக நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றத்தை பெற்றுவிடக் கூடாது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது ரத்து செய்யப்படும், அது இல்லாதொழிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறத நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே நம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இன்றைக்கு பார்க்க முடிகிற நேரம் இப்படியான இந்த 72 மணி நேரம் இதில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பாருங்க. 72 மணி நேரம் பாலஸ்தீனத்திற்கு குறிப்பாக காசாவுக்கு மிக முக்கியமானது. 72 மணி நேரம் தான் முக்கியமானதா? இதுக்கு முன்னாடி வந்து 717 நாள் முக்கியமானதா? இதுக்கு பிறகு வரப்போகிற நாட்களும் முக்கியமானது தான். அவ்வளவுக்கு அங்கே சுற்றி வளைக்கப்பட்ட கடந்த 2 வாரங்களாக கித்தியோன் வேர்கன்ஸ் 2 என்கிற ஒரு பெயரில் அவன் முழு இராணுவத்தை இறக்கி தாக்குதல் நடத்துகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்ததாக 1,00,000 பேரை இராணுவத்தை இறக்க போகிறாங்க. இது வரைக்கும் 60,000 பேரை இறக்கியிருக்கிறான். இதுக்கப்புறம் எத்தனை பேர் இறக்க போகிறானுங்கிறது எந்த அறிவிப்பையும் இதுவரைக்கும் அவங்க வெளியிடலை. இது பிழையான தகவல். 2வது 2,00,000 பேரை இறக்கிறதுக்காக கூடுதலாக குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியான இந்த தகவலும் வரல. இதை எழுதினவர் சும்மா விட்டடிச்சிருக்காரு. 2,00,000 பேர் 1,00,000 பேர் விட்டடிச்சிருக்கிறாரு. தயவு செய்து இப்படியான காரியங்களில் யாரும் ஈடுபடாதீங்க. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை மட்டும்தான் நம்ம பரப்பணும். இப்படி ரசூலுல்லாஹ் எந்த யுத்த காலத்திலும் ரசூலுல்லாஹ்வே சுற்றி வளைக்கப்பட்ட தருணங்களில் கூட உஹது யுத்தத்தில் சஹாபாக்கள் பல பேர் விரண்டு ஓடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரமே சுற்றி வளைத்து பாதுகாத்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது. மறுபுறமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளோடு இருந்த டைமில் உஹது யுத்தத்தில் சுற்றி வளைத்து பின்பக்கமாக வந்து தாக்கிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த நேரங்கள்லாம் ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு துஆவை சொல்லி ஒரு 1 மில்லியன் டைம் ஓதுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி எங்கேயுமே எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லலை. மதீனா சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்திலும் சொல்லலை. எனவே இப்படியான பொய்களை பரப்பாதீர்கள் என்கிற ஒரு அன்பான கோரிக்கையை மார்க்க ரீதியாக விடுத்தவனாக இன்றைக்கு இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 61 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 220 பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கும் மக்கள் நார்த்து காசாவில் இருந்து வடக்கு காசாவில் இருந்து காசா சிட்டிக்கு வந்து காசா சிட்டியில் இருந்து மொத்தமாக சவுத்துக்கு நகரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து வந்த மக்கள் அகதிகளாக அலைக்கழிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும். ஏன்னா புலிவாலை பிடிச்ச கதையாக அவருக்கு யுத்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் உறுதியாக இருக்கிறோம். குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு அவரோட சேர்த்து இந்த 2 பேர், இவங்க 2 பேரும் இத்தாமர் பென்கிவிரும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இனவாதிகள். இவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது. அந்த நாட்டுக்காரங்களுக்கு இப்போ தெரிய வருகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. காசாவில் மட்டுமல்ல அனைத்து அரங்கங்களிலும் எங்களுடைய அனைத்து போர் இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் நாங்கள் தாக்கு நடத்துவோங்கிறாங்க. எனவே கத்தாருக்குள்ளே புகுந்து அடித்த மாதிரி, ஈரானுக்குள்ள ஒரு யுத்தத்தை கிளப்பி விட்ட மாதிரி அடுத்தும் சில நாடுகள் இலக்கு வைக்கப்பட இருக்கிறது என்பதை பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அந்த யுத்தத்தை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு அவர் வேண்டியதை செய்வார். அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் ஈரானோட இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்றைய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஒரு மோதலில் கடுமையான மோதலில் இருக்கிறோம், அதில் எங்களுடைய வெற்றியைத்தான் நாங்கள் அடைய நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய அரசாங்கத்தை அழிக்க வேண்டும், அது எங்க கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஈரான் தான் இவங்களுக்கு பெரிய த்ரெட்னாக இருக்குது. ஏன்னா மற்ற அரபு நாடுகளை பற்றி அவங்களுக்கு தெரியும், இவங்க யாரும் நம்மளோட சண்டைக்கு வரமாட்டாங்க. கத்தாருக்கு எவ்வளோ அடித்தாலும் வரமாட்டாங்க, சவுதிக்கு அடி எவனும் வரமாட்டான். ஈரான்காரன் வருவான், ஈரானோட ஹிஸ்புல்லா வருவான், ஹிஸ்புல்லாவோட யமனில் இருக்கிற ஹூதி வருவான், ஹூதியோட அதே போன்று ஈராக்கில் இருக்கிற கத்தாயிபு ஹிஸ்புல்லா வருவான். இந்த மாதிரி தான் வருவாங்களே தவிர இவங்க வரமாட்டாங்க. அதனால் ஈரானை சமாளிக்கணுங்கிறது, ஈரானோட திருப்பி ஒரு அட்டாக்கு போகணுங்கிறது அவருடைய மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இதே நேரத்தில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தரவுகளில் பெரும்பாலும் அவர்கள் அங்காராவை நோக்கி தாக்குதல்களை நடத்தக்கூடும். அதாவது டர்க்கியை நோக்கி தாக்குதல்களை நடத்தக்கூடும். டர்க்கி அவங்க வம்புக்கு இழுக்கக்கூடும். இப்படியான ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ கத்தாருக்கு அடித்து பார்த்துட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை. அடுத்து டர்க்கிக்கு அடிப்போம், டர்க்கிக்கு அடித்து அவங்க சும்மா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்று பண்ணுவோம்னு கூட யோசிக்கிறதுக்கு அவர்களுடைய திட்டங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது, அந்த நாடுகளும் என்ன செய்ய போகிறது என்பதை. அதை தாண்டி இன்றைக்கு ஃப்ரீடம்
ஃப்ளோட்டிலா கப்பல்கள் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் வரக்கூடிய கப்பல்களில் இருந்து அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அதிலே வருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா இன்றைக்கு லைவ் டெலிகாஸ்ட் கப்பலில் இருந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பண்ணுகிற நேரத்தில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காசாவினுடைய இந்த முற்றுகை, இஸ்ரேலிய ராணுவ முற்றுகையை உடைப்பதற்காக மருந்துகளையும் இதே போன்ற உணவுகளையும் ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய பொதுமக்களுடைய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியுடைய பல கப்பல்களுக்கு மேலே இன்றைக்கு உளவுத்துறை ட்ரோன்கள் பறந்திருக்கின்றன. அதாவது தாக்குதல் ட்ரோன் கிடையாது, அட்டாக் ட்ரோன் கிடையாது, அது வந்து வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள். உளவு பார்ப்பதற்காக இன்னைக்கு நேரம் அதெல்லாம் அனுப்பி பயம் காட்டுவாங்க. உளவுத்துறை ட்ரோன்கள் இன்றைக்கு பறந்திருக்கிறது. எனவே இதை நாங்கள் வெளிப்படையாக அதில் கப்பலில் இருக்கக்கூடியவர் சொல்கிறாங்க, எங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான குந்தகமும் வரக்கூடாது, சர்வதேசம் பார்த்து கொண்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஏற்கனவே பலமுறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த முறையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற தகவல்கள் தெரிந்தும் தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 300க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய யூதர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை சேதப்படுத்தி இருக்கிறார்கள், தொழுகையாளிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தொடர்ந்தும் அசிங்கப்படுத்த நினைக்கிற, அழிக்க நினைக்கிற, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குள் சென்று அசிங்கமான காரியங்களை செய்யக்கூடிய இவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு இத்தாமர் பென் கிவிர் இவர் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் பிளஸ் எம்பியும் கூட, அதோட இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் இவர். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவர் ஸ்மாரிச். இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப படுபயங்கரமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இனவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கரண்டி தான் இவங்களோட சேர்க்கும்போது அவங்க தான் முழுக்க இனவாதிகள்னால இவங்க தான் அங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், அவர் அதாவது பென் கிவிர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் மஹமூத் அப்பாஸை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு கேட்டால், பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் உள்ளிட்ட பல பேரும் ராஜதந்திர ரீதியில் இயங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்களாம். கேட்கும்போது இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர் மட்டும் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் மஹமூத் அப்பாஸை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இது அவர்களுடைய அடுத்த இலக்குகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்க. ஏன்னா அடுத்து என்ன செய்வோங்கிறத பிரைம் மினிஸ்டர் தலையில் அடித்து தான் இவர் சொல்லுவார். வளமையாக நாங்கள் அந்த அட்டாக் பண்ணுவோம், இந்த அட்டாக், இதெல்லாத்தையும் இந்த ஆள் தான் சொல்லுவோம் அல்லது இந்த ஆள் சொல்லுவார். இந்த மாதிரி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போ மஹமூத் அப்பாஸுக்கு ஆல்ரெடி வீசா கொடுக்காம நிறுத்தி இருக்கிறாங்க அமெரிக்கா ஐநாவினுடைய கூட்டத்துக்கு போகிறதுக்கு. அப்படி சட்டப்படி செய்யவே முடியாது, ஆனால் சட்டத்தை மீறி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எனவே அமெரிக்காவினுடைய ஆதரவு எத்தனை அநியாயம் செய்தாலும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். எனவே மேபி ஒரு சில நாட்களுக்குள்ளாக அல்லது அடுத்தடுத்த கட்டங்களாக இவர்கள் யுத்தத்தில் தோல்வி என்கிற காரணத்தினால இந்த தோல்வியை மறைப்பதற்கு மஹமூத் அப்பாஸையும் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கைது பண்ணுறதுனால எதுவும் மாறிட போகிறதில்லை. ஆனால் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர், அவரை கைது பண்ணினா அது ஒரு பெரிய செய்தியாக மாற்றப்படலாம், அவங்களுக்கு திசை திருப்பலாம். கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்களா மஹமூத் அப்பாஸையே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உள்ளூருக்குள்ள உள்நாட்டுக்குள்ள அவங்களுடைய இமேஜை மேலே எடுத்துக்கலாம் என்கிறதுக்காக கூட அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பீர்சைத் என்கிற ஒரு பல்கலைக்கழகம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறது. இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய பல்கலைக்கழகம் அது. இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் உள்ளிட்ட பல பேர் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைக்கு பல்கலைக்கழகம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பாலஸ்தீனத்தினுடைய கல்வித்துறையை மொத்தமாக அளிக்கிறது இஸ்ரேல், அதிலும் குறிப்பாக உயர்கல்வியை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து ரகளை செய்திருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தை அழிப்பதற்கு முற்படுகிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி காசாவில் இருந்த பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் காசாவில் இருந்து இஸ்ரேலுடைய நஹல் ஓஸ் என்கிற பகுதிகளுக்கு 3 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். ஏன்னா இத்தனை நாட்கள் யுத்தம் நடக்கிறது, மீண்டும் மீண்டும் அவங்க தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பலம், ராக்கெட் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு அதிர்ச்சியான ஒன்று தான். ஏன்னா நாங்கள் யுத்தத்தை முடிச்சிட்டோம் அழிச்சிட்டோம் சொல்ல அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த ஆயுத பலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சஃப்ரா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அதே போன்று நார்த்து காசா பகுதிகளில் 2 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு கன்னிவெடி தாக்குதல்கள் வைக்கப்பட்டு அளிக்க
அளிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 3 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. குறைந்தது 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கபருக்குள் அனுப்பப்படுகிற நிலை உருவாகி இருக்கிறது. யுத்தம் உச்சமாக இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய டேங்குகளை அழிப்பதையும் அதே போன்று அவருடைய ஆட்களை முடிந்தவரை உயிரோடு பிடிப்பதையும் தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் செய்து வருகிறது. அதற்கான முயற்சிகளை தான் செய்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுகிற அறிவிப்பு வருகிற போது அதையும் உடனடியாக உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.